பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலே சப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவநீர் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க, நீங்க கூட இருங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் கடைசி பாகத்துக்கு நேராக கடந்து வந்துட்டோம். கடைசியா 11ஆம் அதிகாரத்தின் 35வது வசனம் வரைக்கும் போன வாரத்துல நம்ம தியானித்தோம். அது ஒரு சரித்திரம், அதாவது தானியேலின் நாட்களில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பின் நாட்களிலே 35வது வசனம் வரைக்கும் நிறைவேறி முடிந்து விட்டது என்பதை நம்ம பார்த்தோம். 10வது அதிகாரத்திலிருந்து 10, 11, 12 தொடர்ச்சியாக வருகிற சம்பவம். 10வது அதிகாரத்திலே ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதற்குரிய பொருள் தெரியாமல் தானியேல் கலங்கி நின்ற போது ஆண்டவர் தூதனை அனுப்பி அதற்கான பதிலை அந்த தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற சம்பவத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படி வரும்போது 35வது வசனம் வரைக்கும் ஏற்கனவே, அதாவது தானியேலின் நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் மல்கியாவுக்கு பின்பாக மத்தேயுவுக்கு இடைப்பட்ட நாட்களிலே இது நிறைவேறி முடிந்து விட்டது என்பதை குறித்து நம்ம போன வாரங்களிலே தியானித்தோம். இப்பொழுது நம்ம 36வது வசனத்திலிருந்து, இது 36, அது எப்படி 35வது வசனம் வரைக்கும் நிறைவேறி முடிந்ததோ அதே போல் 36வது வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் முடிய வர நிறைவேறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இனி நடக்க போகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இந்த 36வது வசனத்துல. 36வது வசனத்துல ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து என்றால் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ள வசனம். தனக்கு இஷ்டமானபடி செய்து ஒரு ராஜா எழும்புவார், அவன் தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமான ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். இது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியம். கடைசி நாட்கள்ல அந்தி கிறிஸ்து எழும்பி தன்னை தானே உயர்த்தி தன்னை தேவனாக ஸ்தாபித்து என்ன செய்வார்? எருசலேம் தேவாலயத்திலே போய் தன்னை வணங்கும்படியாக சொல்லுவார் என்பதை நம்ம என்ன செய்தோம்? வெளிப்படுத்துதல் விசேஷங்கள் அதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதேதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும் நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. அவங்களை மீட்டு கொள்ளும்படியாக தன்னுடைய சொந்த ரத்தத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வந்தார். அவரையும் அவர்கள் என்ன செய்யல? மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதபடியினால ஆண்டவர் இப்ப என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபமா இருக்கிறார். அவருடைய கோபம் இஸ்ரவேல், இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கோபம் தீரும் மட்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு, அதாவது அவனுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவுக்கு. அந்தி கிறிஸ்துவுக்கு எல்லாமே என்ன செய்யும்? கைகூடி வரும். கடைசியாக அர்மகதோன் யுத்தத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? சாத்தானே அந்தி கிறிஸ்துவை வீழ்த்தி ஆண்டவர் வெற்றி வாகை சூடுகிற காரியங்கள் நடைபெறும் என்பதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல தியானிக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடக்கும். அவன் பிதாக்களில் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்தில் கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னிலும் வெள்ளியிலும் ரத்தினங்களிலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். இதெல்லாம் அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே என்ன செய்வான்? கனம் பண்ணுவான். அதாவது பரிசுத்த ஸ்தலமாக எருசலேமிலே வேற்று, அதாவது பன்றியை பலியிட்டு வேற்று காரியங்களை விக்கிரங்களை கொண்டு வந்து நிறுவுகிற காரியம் எல்லாம் பின்னாட்களில் நடைபெறும். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நிழலாக தான் என்னது? அந்தியோகஸ் எபிபனஸ் என்று சொல்லப்படுகிற 4ஆம் அந்தியோகஸ் என்ன செய்கிறார்? செயல்பட்டதை குறித்து போன வாரத்திலே நம்ம தியானித்தோம். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது
செய்வது என்னவென்றால், அவர்களை மதிக்கிறவர்களுக்காக மகா கனம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவார். அதாவது அந்தி கிறிஸ்துவை யாரெல்லாம் என்ன செய்கிறாரோ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை என்ன மகா கனம் உண்டாக்கி அவர்களுக்கு அநேகரை ஆளும்படியான கிரியைகளை எல்லாம் என்ன செய்வாராம், கொடுப்பாராம். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரரோட அநேகம் கப்பலோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்கள் பிரவேசித்து அவனை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்கார தேசத்திலும் வருவான். அப்பொழுது தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் யோதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரர் பிரதானமானவர்கள் அவன் கைக்கு தப்பி போவார்கள். இதெல்லாம் பின்னாட்களில் நடைபெறுகிற காரியத்தை யார் அவனுக்கு விரோதமாய் வந்தாலும் என்னது இந்த அந்தி கிறிஸ்துவை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவன் தான் என்ன செய்வான், மேலாக காணப்படுவான். அந்த 7 ஆண்டுகளும் 3.5 ஆண்டுகள் என்ன செய்யும், உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே 3.5 காலங்கள் இஸ்ரவேல் நினைக்கும் சமாதானமாக சமாதான தூதனாக அந்தி கிறிஸ்துவை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, வரவேற்பாங்க. 3.5 ஆண்டுகளுக்கு பின்பாக தான் என்ன செய்வார், இந்த அந்தி கிறிஸ்து வந்து எருசலேமிலே பன்றியை பலியிட்டு தன்னை தேவனாக தன்னை எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் அவர்கள் என்ன செய்வாங்க, ஐயோ இவர் அல்ல, சமாதானத்தின் தூதனாக வந்தவர் இவர் அல்ல, அன்றைக்கு நம்ம மேசியாவை கொலை செய்து விட்டோமே, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டோமே, அவர்தான் மேசியா என்று செய்வாங்க, புரிந்து கொள்வார்கள். அதுதான் அந்த ஒரு இஸ்ரவேல் மேலும் கோபம் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கோபம் தீரும் மட்டும் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அவன் தேசங்கள் மேல் தன்னை கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தியருடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்கள் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்வான். லிபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டவை சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதத்தின் இடையிலே தன் அரமனை கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எனது சிங்கார பரிசுத்த பர்வத தண்டையிலே எருசலேமிலே அவன் அரமனைய கூடாரங்களை போடுவான். அந்த நாட்களே மகா அழிவு வரும். அதைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே தியானித்தபடி அந்த 15ஆம் வசனத்துக்கு பின்பாக வருகிற காரியங்கள் எல்லாம் என்னது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 14வது வசனத்திலே அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னது, 2ஆம் வருகை நடந்து முடியும். இதெல்லாம் 2ஆம் வருகைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக எங்க வருவார், மத்திய ஆகாயத்திலே வருவார். அதற்கு பின்பாக நடைபெறுகிற சம்பவம் தான் இந்த 36வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் என்னது, ரகசிய வருகை. அதிலே ஆண்டவர் சொல்லியிருப்பார், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டு முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இருக்கும். அதற்கு பின்பாக வரும். யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவார்கள். ஏனால் எருசலேமிலே அந்தி கிறிஸ்து என்ன செய்வார், அவருடைய அரமனையை ஸ்தாபித்து விட்டு ஜனங்களை உபத்திரப்படுத்துவார். அதுலதான் சொல்லப்பட்ட 44வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் 11:44. அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ண மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் தன் அரமனை ஆகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். இந்த நாட்கள் 7 வருடத்தின் முடிவிலே அவன் ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது பகிரங்க வருகையாக வெள்ளை குதிரையின் மேல் இறங்கி வந்து அந்த அந்தி கிறிஸ்துவை என்ன செய்வார், முறியடிப்பார், அவனுக்கு முடிவடைவான் அவன் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 36 45 வரை உள்ள வசனங்கள் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது நாம பார்க்க முடியும்.
அடுத்ததாக 12ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரும்போது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிரது ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அதாவது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படும் உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் யார் யாருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? விடுவிக்கப்படுவார்கள். மற்றவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்யும்? ஒரு ஆபத்து காலம் வரும். அக்காலம் மட்டும் உண்டாயிராத அதாவது யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாகிய காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஜீவ புஸ்தகத்திலே யார் யாருடைய பேர் எழுதப்படாததோ அவர்கள் எல்லாருக்கும் அக்காலத்துல எல்லா ஜாதிகளும் தோன்றி அக்காலம் முதல் நடைபெறாத பெரிய ஒரு ஆபத்து காலம் வரும். ஆனால் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் நமக்கு அந்த காரியம் நடைபெறாது, நாம் விடுவிக்கப்படுவோம் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2வது வசனத்துல பார்க்கும், பூமியிலே தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இதை குறித்து நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அதான் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்காக என்ன செய்வாங்க? விழித்தெழும்புவார்கள். சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும், அதாவது அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பின்பாக 1000 வருட ஆட்சி நடைபெறும். அந்த ஆட்சியின் முடிவிலே நியாய தீர்ப்பு உருவாகும். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக, அதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்விக்குறி உண்டாகும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா அங்கே ஆண்டவர் சொல்லியிருப்பார். இஸ்ரவேல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும்போது, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதி நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அதாவது புறஜாதியாரின் ஆண்டவர் எவ்வளவு புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், ரகசிய வருகை வரைக்கும் புறஜாதியாருடைய நிறைவு வரும்போது, அதாவது இந்த சுவிசேஷம் உலகத்தின் கடைசி வரை இந்த எல்லா இடங்களிலும் தொனிக்கப்பட்ட போது, அறிவிக்கப்பட்ட போது உலகத்தின் முடிவு வரும் என்று மத்தேயுல பார்க்கிறோம். அப்ப இந்த புறஜாதியருடைய நிறைவு வரும்படி, புறஜாதியாருக்கான காலம் நம்ம ஏற்கனவே தியானித்தபடி இன்றைக்கு சபைக்கான ஒரு கடிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த கடிகாரம் நிறுத்தப்படுகிற வரைக்கும், அது என்றைக்கு நிறுத்தப்படும்? ரகசிய வருகையாக ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வரும்போது அந்த கடிகாரம் சுழற்சி நிறுத்தப்படும். அதுவரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டா இருக்கும். இந்த பிரகாரமாக இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்த அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதோ நான் அவர்களுடைய செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து
குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். இப்போ அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்தை குறித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு பகைஞராய் தெரியலாம். ஆனாலும் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வேறு விருத்ததின் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரால் அன்பு கூறப்பட்டவர்கள். அந்த 7 வருடம் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 7 வருடம் இருக்கும். அந்த 7 வருடத்திலே ஆண்டவர் என்ன செய்வாராம்? இந்த 26வது வசனம் சொல்லுகிறது, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். ஆண்டவர் அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குகிற ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம், இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்திலே நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறதற்கு நாம தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். 3வது வசனத்திலே, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும். அதாவது 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை, அதாவது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போ. அன்றைக்கு ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், இதை என்ன செய், இந்த புதை பொருளாக வைத்து இதை முத்திரை போடு. அப்ப என்னன்னா, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி இதை ஆராய்வார்கள். அந்த நாட்கள்ல என்ன செய்யும்? அறிவு பெருத்துப்போம். இந்த நாட்கள்ல இந்த வேதத்தை ஆராய்கிற கூட்டங்கள் அநேகமாய் பெருகி இருக்கிறார்கள். அதை தான் அன்றைக்கு தானியேலை வைத்த தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இங்கும் அங்கும் ஓடி இது என்னவா இருக்கும்? இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய வருகையை குறித்து இன்டர்பிரேஷன் கொடுக்கிறவங்க அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் ஆராய்கிறவர்களின் கூட்டம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. அதை தான் அன்றைக்கு தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகிப்போம். அறிவு பெருகுகிற இந்த காலத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் சமீபம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக 5வது வசனம், அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாய புருஷன் ஒருவனை நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும்? இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற எவ்வளவு காலம் செல்லும்? அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தை தம்முடைய இடது கரத்தையும் வானத்து நேராக எடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றான். இந்த இடத்துல என்ன சொல்லப்படும்? ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். அப்ப என்னது? ஒரு காலம் என்றால் ஒரு வருடம். காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது 2 வருடம். அப்போ 1, 2, 3 வருடம். அரை காலம் என்றால் அரை, ஹாஃப். அப்ப என்னது? 3.5 வருட கணக்கு தான் இந்த இடத்திலே தானியேலை கொண்டு சொல்லப்படுகிறது. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தார். முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என்ன ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன். அதவருக்கு தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் சுத்தமும் மென்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள்.
துன்மார்க்கரில் ஒருவரும் உணவான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இந்த காரியத்தை உணர்ந்து கொள்கிறவர்கள் ஞானவான்கள். நம்மை ஆண்டவர் ஞானவான்களாய் பார்க்கிறதை பார்க்க முடியும். அடுத்து 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பும் ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் சொல்லும். அன்றாட பலி, அதாவது 3.5 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபேவரா தான் அந்தி கிறிஸ்து இருப்பான். அதற்கு பின்பு 3.5 வருடம் தான் அவர்களுக்கு என்ன செய்யும், மகா உபத்திரவ காலத்துக்கு நேராக அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்புக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும் என்று ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. 1290 நாட்கள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ வந்தால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன். இந்த இடத்துல 666 முத்திரையை தரிக்காதபடி 1290 நாள் என்னது, இந்த உபத்திரவ காலம் சேரும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து ஆண்டவராண்டை சேருகிறவன் என்ன செய்வான், பாக்கியவான், அவன் விடுவிக்கப்படுவான் என்று நீயோ வென்றால் முடிவும் வரும் மட்டும் இல்லை போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். ஆண்டவர் இந்த இடத்திலே தானியேலுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். நீ இளைப்பாரி கொண்டிருந்த நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். தானியேலையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நாட்களின் முடிவு வரும், அன்றைக்கு உனக்கான சுதந்திர வீதம் இருக்கும், அன்றைக்கு நீயும் பரிசுத்தவான்களோடு கூட எழுந்திருப்பாய் என்பதை குறித்து தானியேலுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதைதான் இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அநேக ஆண்டவருடைய வருகை நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். உபத்திரவ காலம் வரும். நாம் எதை புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, ஒன்று மட்டும் உண்மை, ஆண்டவர் தம்முடைய, அதாவது அவரை உணர்ந்து விசுவாசிக்கிறவனை சேர்த்து கொள்ளுக. அவர் மத்திய ஆகாயத்திலே ஒரு நாள் வருவார். அந்த நாள் நாமும் அவரோடு எதிர்கொண்டு போக புறப்பட நாம் ஆயத்தமாகி இருக்க வேண்டும். இல்லைன்னா நாம் அந்த உபத்திரவ காலத்துக்கு நேராய் தள்ளப்படுவோம். அது கொடிதாயிருக்கும். அந்த நாட்கள்ல நம்ம உபத்திரவ காலத்திலே ஆண்டவருடைய வருகையிலே நம்ம கைவிடப்பட்டு விட்டோம் என்றால், நம்ம இந்த உலகத்துல வாழுகிற நாட்கள் அது மிக கொடுமையாயிருக்கும். அந்த நாட்களுக்கு நம் தப்புவித்து கொள்ள நம்மை பாதுகாத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புலே சப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வருகையின் நாளிலே உம்மோடு நாங்கள் எதிர்கொண்டு செல்ல ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உமக்காக வந்து நிற்க எங்களையும் தகுதிப்படுத்துங்க. உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால எங்களை ஆண்டவரே நீங்க முடிச்சுட்டுங்க. நீரே கூட இருங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.